அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு, தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே லட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டில் அதிகரிக்கணும்னா நம்ம டெய்லியுமே நம்ம வீட்டில் காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்றி வழிபடணும். பொதுவாகவே அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வீட்டில் மகாலட்சுமியை வரவழைச்சிருவோங்க. அதாவது வீட்டில் நம்ம லட்சுமி குடியேறி இருந்தால் தான் நம்மளுடைய தேவைகள் எல்லாம் நடைபெறும். பொதுவாகவே எந்த ஒரு வீட்டில் காலையில் எந்திரிச்ச உடனே சுப்ரபாதம் ஒலிக்கணுமோ அந்த வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. பொதுவாக கோயிலெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா காலையிலேயே முதல் பாடலாகவே சுப்ரபாதம் தான் போடுவாங்க. வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த பூஜை செய்வதற்கு காலை மாலை 2 நேரம் இருக்குங்க. அதாவது நீங்கள் இந்த பூஜை பரிகாரத்தை நீங்கள் காலையில் செய்யும்போது உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். பொதுவாக 5 வெத்தலை எடுத்துக்குங்க, 5 கொட்டைப்பாக்கு எடுத்துக்குங்க, ஒரு ரூ. 5 நாணயம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பூஜைக்கு இவ்வளோ தாங்க தேவை. இதை முதல்ல நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில் பூஜை அறையில் நீங்கள் என்ன செய்யுங்க, சாமி படத்துக்கு பூக்கள்லாம் போட்டு மஞ்சள் சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு ஒரு சிறிய தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க. தாம்பாளத்தட்டு சில்வர்லேயோ பிளாஸ்டிக்லையோ எடுக்காமல் பித்தாளையில் இருந்தால் ரொம்ப சிறப்புங்க. அந்த சிறிய தாம்பாளத்தட்டில் 5 வெற்றிலை காம்பை நீக்கிட்டு நல்லா சுத்தம் செஞ்சு அந்த வெற்றிலைக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அந்த வெற்றிலையை அடுக்கி வச்சுட்டு அதில் 5 கொட்டைப்பாக்கும் வைங்க. அதுக்கு தட்சணையாக ஒரு ரூ. 5 நாணயத்தை நீங்கள் அது மேலே வச்சுட்டு பின்ன பூஜை அறையில் இருக்க நம்ம படத்துக்கு எல்லாம் தூப தீபம்லாம் காணிச்சு மனதார வழிபாடு செய்யுங்க. அம்மா மகாலட்சுமி நீ என் வீட்டில் நிரந்தரமாக தங்கி வாசம் செய்யணுமான்னு மனதார வேண்டிப்பட்டு இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் செஞ்சு வரும்போது நீங்கள் உங்களுக்கு வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும். இப்போ முதல் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இப்போ செஞ்சதை அடுத்த வெள்ளிக்கிழமையில் புதிதாக தாங்க நீங்கள் மாற்றணும். அதாவது எந்தெல்லாம் மாற்றணும்னு பார்த்தீங்களா, அந்த வெத்தலை கொட்டைப்பாக்கு இதெல்லாம் புதிதாக மாற்றணும். அந்த பழைய ரூ. 5 நாணயத்தை அப்படி நம்ம அந்த தட்டில் வைக்கக்கூடாது. அதை அடுத்த வாரம் நம்ம கோயிலில் போட்டுடணும். இப்போ இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் அந்த ரூ. 5 நாணயத்தை வச்சு வழிபடுறீங்கன்னா அதை அடுத்த வாரம் கோயிலில் போட்டுட்டு புதியதாக ஒரு ரூ. 5 நாணயத்தை வச்சு வழிபாடு செய்யணுங்க. இப்படி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு வீட்டில் செல்வ செழிப்பு, வசதி வாய்ப்பு, அது மாத்திரம் ஒரு அதிர்ஷ்டமே உண்டாகுங்க. ஒரு நல்ல அதிர்ஷ்டம் நம்ம எதிர்பாராத நேரத்தில் உண்டாகும். பொதுவாகவே நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம கடவுளுக்கு தட்சணையாக கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக குருதட்சணை கொடுத்தால் நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்படின்னு ஒரு இதே உண்டுங்க, நம்பிக்கை. அப்போ கடவுளுக்கு ஒவ்வொரு வாரமும் நம்ம குரு தட்சணையாக, அதாவது வெத்தலை கொட்டைப்பாக்கு வச்சு ரூ. 5 நாணயம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் அந்த நாணயத்தை எடுத்து அடுத்த வாரம் கோயிலில் உண்டியில் போட்டுறீங்க. அதாவது மகாலட்சுமி கோயிலாக இருக்கட்டும், எந்த கோயிலாக இருக்கட்டும், அந்த கோயில் உண்டியில் போட்டுருங்க. அப்புறம் ஒவ்வொரு வாரமும் இது போல் தொடர்ந்து நீங்கள் செஞ்சு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் மகாலட்சுமின்ற அருள் பரிபூர்ணமாக இருக்குங்க. பொதுவாக அந்த ரூ. 5 நாணயம்னு சொல்லும்போதே அந்த குபேரனுடைய இதுன்னு சொல்லுவாங்க. அது கொண்டு தான் சொன்னேன், ஒரு குருதட்சணையை நம்ம வச்சு வழிபாடு செய்தோம். பொதுவாக செல்வம் எப்போதுமே நிலையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வழிபாடை தொடர்ந்து செஞ்சுவாங்க. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை செஞ்சுவாங்க. பெண்கள் இப்போ மாதவிடாய் காலத்தில் முடியலைன்னா ஒரு வாரம் விட்டுட்டா அடுத்த வாரம் செஞ்சுக்குங்க. இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் பணங்கிற பிரச்சனையே இருக்காதுங்க. அதாவது செல்வ செழிப்பு வீட்டில் லட்சுமி கடாட்சங்கிறது நம்ம வீட்டில் அப்படியே குடிகொண்டுரும். அதை உங்களாலே நீங்கள் ஒரு வாரம் செய்யும் போதே உங்களுக்கு அடுத்த வாரம் அதோடைய இது கண்கூட பார்க்க முடியும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்க்க தான் நமக்கு இதோடைய புரியும். நம்ம சொல்லும்போது இப்படி நடக்குமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நீங்கள் செஞ்சு பார்த்து இந்த வாரம் செஞ்சு பாருங்கள், அடுத்த வாரம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் கண்டிஷனாக. ஆனால் அந்த நாணயத்தை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் கோயில் உண்டியில் தான் போட்டணும். அடுத்தடுத்த வாரம் நீங்கள் அதே நாணயத்தை வச்சு பழையபடி நீங்கள் பூஜை செய்யப்படாது. 5 வெத்தலை, 5 கொட்டைப்பாக்கு, ஒரு ரூ. 5 நாணயம், இந்த எல்லாமே புதுசாகவே ஒவ்வொரு வாரமும் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இந்த வெத்தலையும் கொட்டைப்பாக்கும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் யாராவது இந்த வெத்தலை போடுறவங்க இருந்தால் அவங்களுக்கு கொடுங்க, அவங்க போட்டுக்கிட்டோம். இல்லை நீங்களே போடுறா இருந்தாலும் நீங்களே போட்டுக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சு உங்கள் வீட்டில் மகாலட்சுமியினுடைய அருளும் செல்வ கடாட்சமும் நிறையட்டும்னு நானும் உங்களுக்காக மகாலட்சுமியிடம் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.